தெளிவான காலை வானிலை அறிக்கை. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்க போகுது. இதற்கான காரணம் என்னென்னா, தெற்கு இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலவிட்டு இருக்கு. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ஒட்டு மொத்தம் குறிப்பாக நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கும். அதன் பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் புதுச்சேரியிலிருந்து நம்மளுடைய அதாவது தென் மாவட்டங்களை ஒட்டிய அனைத்து பகுதிகளிலையும் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கும். அடுத்த 4 தினங்களில் ஒட்டுமொத்த பகுதிகளிலையுமே படிப்படியாக, அதாவது இன்னைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஒட்டுமொத்தம் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் மழை தொடங்கிவிடும். குறிப்பாக இலங்கையில் பார்த்திங்கன்னா ஜாஃப்னா, முல்லைத்தீவு இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலாக இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், புதுச்சேரி டு நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் ஓரத்தில் ரொம்பவே கூடுதலான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் 10-15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாகப்பட்டினம், காரைக்கால், அதே போல் மயிலாடுதுறை, அதே போல் கடலூர், அதே போல் திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, அங்கே விழுப்புரம், செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரத்தில் ஒரு கூடுதலான மழைப்பொழிவு பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ இந்த தெற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது நம்மளுடைய யாழ்ப்பாணம் வரைக்கும், அந்த மன்னார் வளைகுடா வரைக்கும் நெருக்கமாக நிலவுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை செய்தியை கேட்டுக்கிட்டே இருங்க. மழை தொடரப்போகுது. நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 12 மணி நேரத்தில் நம்மளுடைய நாகப்பட்டினம் கடற்கரை ஓரங்களில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடங்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு தொடங்கும். அதே போல் நம்மளுடைய வட இலங்கையிலேயும் மழைப்பொழிவு படிப்படியாக லேசான தூறல் சாரலாக தொடங்கும். அப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்தில் புதுச்சேரியிலிருந்து தென் மாவட்டங்கள் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலேயும் ஆங்காங்கே தூறல் சாரல் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். அடுத்த 4 தினங்களில் வர்ற செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எல்லா பகுதிகளையும் மழைப்பொழிவு தொடங்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு அறிக்கை. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அதனால் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். நன்றி.